நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட் எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து இதை செக்யூராக யூஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ட்ரஸ்ட் வாலெட்டை ரொம்ப செக்யூராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வரக்கூடிய கீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த 12 வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கணும். ஒருவேளை அது மிஸ் ஆகிடுச்சு, வேறு எங்கேயாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, திருடங்கையிலேயே வந்து சாவியை கொடுத்த மாதிரியான ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ அதனால் வந்து அதை ஞாபகம் வச்சிங்க. ஸோ இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் எ நியூ வேலட், ஐ ஹேவ் ஆல்ரெடி அ வேலட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட வேலட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அது என்ன மாதிரியான வேலட்டு, மல்டி காயின் வேலட்டாக இருக்கா, இல்லை எத்ரியம் வேலட்டா, பிஎன்பி வேலட்டா, அதாவது ஸ்மார்ட் செயின் வேலட்டா, பால்கார்டட்டா, இல்லை எக்ஸ்ஆர்பியா, வேறு என்ன மாதிரியான வேலட்டு. ஸோ சிங்கிள் காயினாக இருந்தாலும் சரி, அந்த சிங்கிள் காயினுக்கு இருக்கக்கூடிய வேலட்டையும் வந்து நீங்கள் வந்து இங்கே கொண்டு வரலாம். அதே சமயம் இப்போ நீங்கள் வந்து மல்டி காயின் வேலட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஸ்பீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 வார்த்தை 24 வார்த்தை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து இண்டிவிஜுவல் வேலட் அப்படின்னா இண்டிவிஜுவல் வேலட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சீடுலேயும் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். கீ ஸ்டோர் ஜான்சன் ஃபைல்னு சொல்லிட்டு எத்ரிஎம்க்கு இருக்குது. ப்ரைவேட் கீ இருந்துச்சு அப்படின்னா ப்ரைவேட் கீ. அட்ரஸை மட்டும் நீங்கள் வந்து வாட்சபிள் அட்ரஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பப்ளிக் அட்ரஸ் வந்து வாட்சிங் அட்ரஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜஸ்ட்டு வந்து அந்த இதில் என்ன அட்ரஸில் என்ன காயின் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் செயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் செயின் கொடுத்தீங்கன்னா ஜான்சன் ஃபைலு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ். ஸோ ஏதாவது ஒரு அட்ரஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அட்ரஸை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல். இது இப்போ நாங்கள் புதுசாக வந்து ஒரு வேலட் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ கிரியேட் எ நியூ வேலட் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து வேலட்டில் இந்த 12 வார்த்தைகளை வந்து பேக்கப் எடுக்கணும். ஸோ இந்த 12 வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஓகே, ஸோ இந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கான சாவி. ஓகே, இந்த சாவியை வந்து நீங்கள் அடிக்கடிலாம் மாற்ற முடியாது. ஒரு டைம் சாவி தொலைஞ்சு போச்சுன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து சாவி இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அதனால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெக்கவரி ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் வந்து அது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஷோ கியூஆர் கோட் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கியூஆர் கோடாக எடுக்கணும் அப்படின்னா கூட கியூஆர் கோடாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே போல் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணியிருக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து சில இடத்துல வந்து கண்டினியூ கொடுக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு இதில் அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணணும் மீன்ஸ் எப்படின்னா பேஸ்ட் பண்ணக்கூடாது, இங்கே வார்த்தைகளை வந்து செலக்ட் பண்ணணும், செக் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ லைக்கு டிசர்ட்டு ஸ்டஃப்பு. ஓகே, இதை வந்து கரெக்டாக வந்து அந்த வார்த்தையை வந்து கரெக்டாக கொடுங்க. லைக்கு, அடுத்த டிசர்ட்டு, ஸ்டஃப்பு. ஓகே, இது 3 வார்த்தைகள் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் எக்ஸஸ் டச், ஸ்டேபிள் எக்ஸஸ் டச், ஸ்டேபிள் எக்ஸஸ் டச். இது 6 வார்த்தை கொடுத்தாச்சு. இன்னொரு 6 வார்த்தை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டிசைன் ராக்கெட் ஸ்கேர், டிசைன் ராக்கெட் ஸ்கேர், டிசைன் ராக்கெட் ஸ்கேர். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மிஷின் விட்னஸ் ஸ்லண்டர், மிஷின் விட்னஸ் ஸ்லண்டர். ஓகே, ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இப்போ 12 வார்த்தைகளை கொடுத்து இந்த பேக்கப் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி காயின் வேலட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிட்காயின், அதே போல் எத்திரியம், பிஎன்பி, ஸ்மார்ட் செயின். ஸோ இந்த 3 வேலட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வேலட்டும் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு வந்து நீங்கள் ரிசீவ் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரிசீவுங்கிறத கொடுத்தீங்கன்னா அதுக்கான அட்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்திரியமாக இருக்கட்டும், எத்திரியம் ஸ்மார்ட் செயினாக இருக்கட்டும், அதாவது வந்து எத்திரியமில் இருக்கக்கூடிய ERC20 நெட்வொர்க் எல்லாத்துக்குமே வந்து ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ ETH மட்டும் இல்லை, ETH ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா காயினும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்மார்ட் செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட் செயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா காயின்ஸுக்குமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் செயின் அட்ரஸும் எத்திரியம் அட்ரஸும் வந்து சேம் அட்ரஸ் தான். ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ BEP20 அப்படிங்கிற அட்ரஸ் மட்டும்தான் வந்து மாறும். ஸோ BEP20 அட்ரஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அது BNB ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெமோ கேட்பாங்க, சில இடத்துல மெமோ தேவையில்லை. இப்போ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமோ தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் வந்து BEP அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
பிஎஸ்சி அதாவது ஸ்மார்ட் செயினாக இருக்கும், அது இல்லாமல் வந்து எத்திரியமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக மேலே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ்னு இருக்கும், ஃபினான்ஸ்னு இருக்கும். ஸோ ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெண்டிங் கொடுக்குறது, கலெக்டபிலிட்டிஸ் அப்படின்னா என்எஃப்டி, நீங்கள் ஏதாவது என்எஃப்டிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த என்எஃப்டிஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கான இடம். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது வேலெட். ஸோ ரெண்டாவது பேஜில் இருக்கக்கூடிய டாப்ஸ் அப்படிங்கிறது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் கொண்டு ஒர்க் ஆகும். இப்போ இதில் வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொன்னால் பேன்கேக் ஸ்வாப். இந்த பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸோட ஸ்மார்ட் செயினில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ் வேலட், ஓகே, டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிக்கலாம், ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் பிஎன்பி ஸ்மார்ட் பிஎன்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்பில் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து இணையம் கனெக்ட்னு கொடுக்கணும். ஸோ கனெக்ட்டுக்கு முன்னாடி வந்து மேலே வந்து அந்த பினான்ஸோட சிம்பிள் இருக்கணும். ஓகே, அதை வந்து மெயினாக பார்த்துக்கணும். ட்ரஸ்ட் வேலட்டுங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை அழுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறதையும் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்மார்ட் செயின் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேன்கேக் ஸ்வாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன்பியில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப். ஸோ யூனிஸ்வாப், சுசிஸ்வாப் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்திரியம் செயினில் ஒர்க் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ சுசிஸ்வாப் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் செயின் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ அது ஈஸியாக வந்து காட்டுது. ஸோ இப்போ இதே வந்து சுசிஸ்வாப் வந்து ஒர்க் பண்ணுவோம். சுசிஸ்வாப் எடுத்தோம் அப்படின்னா சுசிஸ்வாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆப் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்திரியம் செயினில் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த காயின் வேணும் அந்த காயின்லேருந்து எந்த காயினாக நீங்கள் மாற்றணும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த காயின் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறதே காட்டிடும். ஸோ இது வந்து மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து ஈஸி ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியாக இருக்குது அப்படின்னா அந்த பிஎன்பி வந்து ஸ்மார்ட் பிஎன்பியாக மாற்றினாலும் மாற்றலாம். பிஇபி 22 இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி டோக்கன்ஸ் வேணுமோ அந்த டோக்கன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ ERC20 சப்போர்ட் இருக்கும், பிஇபி சப்போர்ட்டும் இருக்கும், BEP2 சப்போர்ட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இல்லாமல் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை செல் வந்து பண்ணலாம். ஸோ அதாவது பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஆர்டரில் இந்த வேல்யூவில் தான் வந்து நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பை அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகும். இல்லை இந்த வேல்யூக்கு தான் நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா செல்லிங்க்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா பேர்ஸும் இருக்காது, செலக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் காயின்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வந்து பினான்ஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ் மட்டும் இல்லை, பினான்ஸில் இல்லாத காயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்லி வந்து பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இதை ஆர்டர் ஜஸ்ட் வந்து போட்டு வைக்கிறது மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் போட்டு பண்ணலாம். இப்போ நான் வந்து BTC-B, ஸோ BTC-B பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து BUSDT பேர் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நார்மலாக வந்து BTC அப்படிங்கிறது இருக்குது. BTCலேயே வந்து பார்த்திங்கன்னா BTC-B அப்படிங்கிறது வந்து பினான்ஸோட BTC. ஓகே, ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டும் வந்து ஒர்க் ஆகும். பட் சார்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக இதில் பார்க்க முடியாது. ஸோ இதுக்கு அடுத்தது செட்டிங்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலெட்டை வந்து டார்க் மோடுக்கு போட்டுங்க ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு போங்க. ஸோ இதில் பாஸ்கோடு வந்து கண்டிப்பாக கொடுங்க. பாஸ்கோடு நீங்கள் வந்து ஏதாவது வந்து டைப் பண்ணிக்கங்க. ஸோ அந்த பாஸ்கோடு கண்டிப்பாக கொடுத்து பாஸ்கோடை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஈவன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து சைனிங் அத்தாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைனிங் அத்தாரிட்டி கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு பாஸ்கோடு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பாஸ்கோடு கொடுத்தாச்சு. ஆட்டோலாக் கொடுத்துக்குங்க. ஆட்டோலாக்கு மெயினாக இருக்கணும். ஸோ பயோமெட்ரிக் வேணும் அப்படின்னா பயோமெட்ரிக்கு. ஸோ அதே போல் ட்ரான்சாக்ஷன் சைன் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் சைன் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது செக்யூர். ஓகே, ஸோ கொஞ்சம் செக்யூராக உங்கள் வேலெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அலாட் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் அலாட் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் வேணும், என்ன கரன்சி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். அதே போல் ப்ரௌசரில் வந்து கேட்ச் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கேட்ச் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டாப்ஸை வேணாம் அப்படின்னா டாப்ஸ் வேணாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இது எனேபிள் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய டாப்ஸ் ஆப்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். அது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இது மெயினான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல போய்ட்டு அந்த இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டாப் ப்ரௌசரை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டு, டெக்ஸு, செட்டிங்ஸு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்து வேறு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் ப்ரௌசரை வந்து நீங்கள் உங்களோட அக்சஸ் இல்லாமல் அது நோண்ட முடியாது. ஸோ அவங்க தெரிஞ்சிருக்கு நோண்டணும் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சைல்டுக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க தேவையில்லாமல் நோண்டிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் வந்து செக்யூரிட்டியில் போய்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பின்னை வந்து போடுங்க. பின்னை போட்டுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் அந்த இதில் போய்ட்டு டேப்ஸோட ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன்னா எனேபிள் ஆகிடுது. ஓகே, ஸோ தேவையான நேரத்தில் மட்டும் டேப்ஸ் எனேபிள் பண்ணிக்க, தேவையில்லாத நேரத்தில் நம்ம வந்து டேப்ஸை வந்து எனேபிள் பண்ண வேணாம். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஏர் ட்ராப் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்ரஸ் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேலெட்டை வந்து தனியாகவும் இந்த வேலெட்டை தனியாகவும் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா, அது மெயினாக பண்ணிக்கிங்க. ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு வேலெட் ஒன்று, அதே போல் வந்து புதுசாக வந்து ஒரு வேலெட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேலெட் 1 தனி, வேலெட் 2 தனி. ஓகே, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எது தேவையோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஸோ வேலெட்டுக்கு வந்து ரீநேம் பண்ணோம் அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரைவேட் கீ, ரெக்கவரி ப்ரேஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரெக்கவரி ப்ரேஸையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ரெக்கவரி ப்ரேஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் ஏற்கனவே வந்தது. ஸோ இது தேவைன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் ரீநேமு இப்போ பப்ளிக் கீ எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். என்னென்ன பப்ளிக் கீ அப்படின்னா இந்த பப்ளிக் கீங்கிறது வந்து அட்ரஸஸ், உங்களுக்கு பிட்காயினுக்கான பப்ளிக் கீ எது, அதே போல் பிட்காயின் கேஷுக்கான இது, டேஷுக்கான பப்ளிக் கீ, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பப்ளிக் கீ இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் கீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீ மாதிரி தான். ஓகேவா, ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. இதை வந்து ஜஸ்ட் வந்து அட்ரஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து வென் யூ கிவன் தம் டு தேர்ட் பார்ட்டி யூ அலோ இட்ஸ் ஹோல் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து மொத்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்குறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பப்ளிக் கீ. அதை வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ மற்றபடி வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும்.